ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாமிதுர மாமா கையால சீர் வாங்குறத விட இப்படிப்பட்ட செல்லக்கிளி மாமாவோட கையால சீர் வாங்குறத நாங்க பெருமையாவும் சந்தோஷமாவும் நினைக்கிறோம்டா. உனக்கெல்லாம் என்னடா தெரியும்? போடா, எல்லாம் ஒரு ஆளு. டேய், என் பொண்டாட்டிய பார்த்து இப்ப நீ கேட்ட கேள்விக்கு உன்னை அப்படியே வச்சு பொழந்துட்டு போயிட்டே இருக்க முடியும். அப்படி பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டா அதான் துடிக்கிறீங்களே நீங்க. நான் ஜெயிலுக்கு போறதுக்கு நான் அப்படி ஜெயிலுக்கு போயிட்டேன்னா என் அப்பாவும் என் பொண்டாட்டியும் வருத்தப்படுவாங்கல்ல. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன்னை சும்மா விடுறேன். இல்லனா இங்க நடக்கிறதே வேற. பாத்துக்கோ. பயந்துட்டேன், கிளம்பு. பாப்பலாம். வர வர இவன் என்னமா ஃபுல் அட்வைஸ் கொடுக்குறான், வாத்தியார் மாதிரியே. டேய், நீ வாடா, நாம போலாம். ஓகேமா. இவங்களை எல்லாம் ஒன்னும் திருத்த முடியாது. ஏமா, என்னமா சாப்பாடு செய்யற மத்தியானம்? சிலக்கிளி, நீ ஒன்னும் கவலைப்படாத சிலக்கிளி. அவளை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் வார்த்தையில் நெருப்பள்ளி கொட்டுவா. பாரு, யாரு என்ன சொன்னா என்ன, அண்ணன் என்னைக்கா இருந்தாலும் உன் பொண்ணுதான். அண்ணோ, என்ன அண்ணோ இன்னும் அதையே யோசிச்சுட்டு இருக்கியா? அம்மாவும் சரவணனும் பேசினது நீ மனசுல வச்சுக்காத, விட்டு தள்ளு. அவங்க புத்தி நமக்கு தெரிஞ்சது தானே. இல்லங்க சின்னதா, என்னால யார் யாருக்கெல்லாம் அவமானம், யார் யாரெல்லாம் அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. என் அப்பா மட்டும் ஒழுங்கா சரியா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? கல்யாணம் முடிஞ்சதும் ஏதாவது விசேஷம் வந்தா எல்லாரும் சந்தோஷம்தான் படுவாங்க. ஆனா எனக்கு பயமும் பதட்டமும் வருது. இவங்கெல்லாம் சேர்ந்து யார் யாரு என்னென்ன ஆட்டெல்லாம் ஆட போறாங்களோன்னு என் அடி வயிறுல கலக்க ஆரம்பிச்சிருது. அத்தை என்ன சொல்லுவாங்களோ, பெரியத்தா என்ன சொல்லி கிண்டல் பண்ணுவாரோன்னு அந்த ரம்யா என்னெல்லாம் திட்டம் போடுவாளோன்னு நினைச்சு பயந்து பயந்து இருக்க வேண்டியதா இருக்கேன் சின்னதா. ஏய் அண்ணோ, யார் என்ன சொன்னா என்ன? நீ கவலைப்பட வேண்டியது ரெண்டே பேருக்காக தான். ஒண்ணு நான், இன்னொன்னு அப்பா. அது எப்படிங்க சின்னதா? ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்துட்டு யாரு என்ன சொன்னாலும் கவலை இல்லைன்னு காதுல வாங்காம இருக்க முடியும்? நீ இப்படி எல்லாத்தையும் காதுல வாங்கினா நம்ம வாழ்க்கை நம்மளால வாழவே முடியாது. எதை நினைச்சு பார்த்தாலும் நம்மளால சந்தோஷப்பட முடியாது. சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் அவங்க பார்க்க தான் செய்வாங்க. இப்ப அம்மா இந்த பேச்சு பேசினதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிற சொல்லு? செல்லக்கிளி மாமா பொங்கல் சீர் கொடுத்தாருல, அதுக்கு நம்ம சந்தோஷப்பட்டோம்ல. அதை அம்மாவால தாங்கிக்க முடியல. அந்த பொறாமையிலையும் எரிச்சல்லையும் தான் அம்மா இஷ்டத்துக்கு பேசினாங்க. பார்த்தா அதுக்கு இந்த சரவணன் பையன் வேற அவனை நல்லா நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டுட்டு தானே வந்தேன். அதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காத புளி மூட்டை. இந்த போன தீபாவளி மாதிரி இல்லாம இந்த பொங்கலை நாம உண்மையிலேயே சூப்பரா செம்மையா கொண்டாட போறோம். நீ வேணா பாரு. நீங்க போங்க, நான் படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணிட்டு அப்புறம் கூப்பிடுறேன். சரிங்க மேடம். சொல்லுங்க ஆண்டி. தங்கம், இன்னைக்கு ஆண்டி ஏன் சிரிக்கிறீங்க? அது இல்ல தங்கம், இன்னைக்கு நம்ம வீட்ல ஐயோ ஆண்டி முதல்ல சிரிச்சு முடிங்க, நான் அப்புறமா போன் பண்றேன். ஐயோ ஐயோ தங்கம் இரு, நீ கட் பண்ணிடாதம்மா, நான் விஷயத்த சொல்லிடுறேன். சொல்ல வந்த விஷயத்த கூட சொல்ல முடியாம நீங்க இப்படி சிரிக்கிறதுக்கு ரீசன் என்ன? விஷயத்த சொல்லுங்க ஆண்டி. தங்கம், இன்னைக்கு நம்ம வீட்ல பெரிய சம்பவம் நடந்துருச்சு. அத உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் நான் போன் பண்ணேன்.
அது என்னால அடக்க முடியாம தான் சிரிப்பா வந்துருச்சு. என்ன சம்பவம் நடந்துச்சு ஆண்டி? சொன்னீங்கன்னா நானும் உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா சிரிப்பேன். அந்த அன்னக்காவடி அண்ணன் இருக்கால, அவளுக்கு பொங்கல் சீர் செய்யக்கூட அவளை பெத்த அப்பங்காரனுக்கு வக்கு இல்லைன்னு திட்டிட்டு இருந்தேனா, இத ஒரு ஆளு ஒட்டு கேட்டுட்டு ரோஷமாயிட்டான். அந்த ரோஷக்கார மனுஷன் யார் ஆண்டி? அதான் உன்னை கட்டிக்க போறானே என் புள்ள சரவண, அவங்க அப்பாவோட அட்டைப்பூச்சி மாதிரி ஒருத்தன் ஒட்டிட்டு இருப்பானே, அதான் அந்த செல்லக்கிளி. அந்த ஆளுக்கு தான் ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அந்த ஆளு என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ணாரு? பெரிய இவனாட்டம் பொங்கல் சீர் எடுத்துட்டு வந்து அந்த அண்ணத்துக்கிட்ட கொடுத்தான். எனக்கு வந்துச்சு பாரு கோபம். என்ன செல்லக்கிளியாரே, ஊர்ல பொங்கல் சீர் கொடுக்க வக்கில்லாத பொண்ணுங்களுக்கெல்லாம் திடீர் தகப்படா மாறி நீங்க தான் சீர் கொண்டு வந்து கொடுக்கறீங்களான்னு அவர் கிழிச்சு தொங்க விட்டேன்ல. அத கேட்டு அந்த புடவைக்காரி ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டா. ஆண்டி, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. என்ன தங்கம் இப்படி சொல்லிட்ட? நீ சந்தோஷப்படுவ நினைச்சுதானமா உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்ன. ஆனா நீ கோவப்படுற. பின்ன என்ன ஆண்டி, யாரோ ஒருத்தர் பெத்த பொண்ண தான் பொண்ணா நினைச்சு சீர் கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்காரு. அவருக்கு எவ்வளோ பெரிய மனசு. அவரை போய் அசிங்கப்படுத்தி இருக்கீங்க. அவர் செஞ்ச காரியத்துக்கு அவருக்கு தரமான கௌரவம் பண்ணணும். ஓஹோ, நீ அப்படி வரியா? அப்படின்னா உண்மையாவே நீ என்கிட்ட கோவப்படலையா? என்ன ஆண்டி, நான் உங்ககிட்ட கோவப்படுவேனா? அந்த செல்ல கிளிக்கு சிறப்பான சம்பவத்தை பண்ணி விட்டுறேன். அடடடடா, என்னென்னவோ சொல்றியேம்மா. அப்படி என்னம்மா பண்ண போற? அத சொன்னாலாம் உங்களுக்கு புரியாது. நீங்க போன வைங்க, என்ன செய்யணுமோ அத நான் செய்யறேன். சரி சரிம்மா. என்ன இருந்தாலும் பெரிய அதிகாரினா பெரிய அதிகாரி தான். டக்கு டக்குன்னு என்னமா திட்டம் போடுறா? இன்னைக்கு செல்லக்கிளிக்கு பெருசா ஏதோ சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஃபைல்ஸை நானே கொண்டு வந்துடுறேன். என்னாச்சு புளி முட்டை? சரி சரி, நான் கால் பண்றேன் சார். சார் ஓகே. புளிமுட்டை, இப்படியே இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் கவலைப்பட்டு இருப்ப? கவலைப்படாம பின்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? செல்லக்கிளி சித்தப்பா எவ்வளவு ஆசையா எனக்காக உங்களுக்கு பொங்க சீர் கொடுத்தாரு. அத கொச்சப்படுத்தி பேசுறத என்னால தாங்கிக்கவே முடியல சின்னதா. அதையெல்லாம் நினைக்க நினைக்க அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏய், அதெல்லாம் நினைக்காத. நினைக்காம இருக்க முடியலையே.